ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிக்கு வந்திருக்கோம். ஸோ ஒர்க்குக்காக வந்திருந்தேன். ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு கடைக்கு போகிறேன். லாஸ்ட் டைம் வந்து ரைஸ் ட்ரை பண்ணோம். ஸோ இந்த வாட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு எதனா ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ போய் பார்க்கலாம் என்னென்னு. பொத்து ட்ரை பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா இப்போ எனக்கு பொத்து கிரேவிங்காக இருக்குது, அதால் பொத்து ட்ரை பண்ணணும்னு தோணுது. ஸோ கடைக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இவ்வளோ ஐட்டம் இந்த கடையில் இருக்குது. ஸோ என்ன சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன தான் வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டாலும் வந்து ரோட்டுகளில் சாப்பிட்ற டேஸ்ட் மாதிரி வராது. ஸோ ஃபுட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஸோ இந்த வாட்டி வந்து ஃபிஷ் கொத்து தானே? இல்லை, சிக்கன் கொத்தா சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ஸோ சிக்கன் கொத்து வந்து இந்த ட்ரை பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பாடு பார்த்திங்கன்னா போன தடவை மழை மாதிரி வந்துச்சு. இந்த தடவை எப்படி? ஸோ ஆவி பறக்க வந்து கொத்து பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. அதான் சிக்கன் கொத்து. ஸோ டேஸ்ட் பண்ண போகிறேன், எப்படின்னு பார்ப்போம். பரவாயில்ல, நான் டேஸ்ட் பண்ணதுலேயே இது கொஞ்சம் நல்ல சிக்கன் கொத்து. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. கொத்தோட வந்து இறைச்சி வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அதாவது குழம்பு கூட வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ தனி ஃப்ளேவர் கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ இதை ட்ரை பண்ண போகிறோம். ரஃப்பாக இருக்கா? சாப்பிட்டு பாருங்க. இல்லையே, வந்தோடனே கையில் வந்துடுது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? ஸோ எப்போ வாங்கினாலுமே ஃபுல்லாக சாப்பிட முடிக்க முடியாது. பட் இது சாப்பிட்ற உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்குது. என்னென்னே தெரியல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து முட்டை பரோட்டான்னு சொல்லுவாங்க இந்தியாவில். ஸோ இங்கே முட்டை ரொட்டின்னு வாங்க. ஸோ அதோட வந்து சாசேஜ் ட்ரை பண்ணுறோம். இங்கே வந்து சாசேஜாக சொசேஜஸ்ன்னுவாங்க. ஸோ அது ரெண்டுமே மிக்சிங் காம்பினேஷனில் ட்ரை பண்ண போகிறோம். பட் அந்த ஒரு கொத்துரட்டி வந்து பத்தாதுன்னு நினச்சோம். பட் அது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றோம் இன்னும் சாப்பிடணும் தான் தோணுது. பட் அங்கெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமானதுனால என்ன சொல்கிறது, 2 பேருக்கு பத்தலைன்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் இது ட்ரை பண்ணுறோம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சொசைட்டிஸ் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. பரவாயில்ல. இங்கே எடுத்திங்கன்னா கண்டியில் இருக்க பெரதனியா ரோட்டில் இருக்குது. ஸோ லேண்ட்மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவலோகா லேப்ஸ் இருக்குது. அது பக்கத்தில் எதிர்க்க தான் வந்து இந்த சாப்பாடு கடை இருக்குது. ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. ஸோ அந்த லொக்கேஷன் பக்கத்தில் தான் இந்த